ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025 ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசியான துலாம் ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்தலாம். பொதுவா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதனை பொறுத்த வரைக்கும் மாதத்துடைய முதல் 4 நாட்கள் 2ஆம் பாவத்துல இருப்பாரு. 4ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் பாவகத்துக்கு போவாப்ல. 24ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் பாவகத்துக்கு புதனை பொறுத்த வரைக்கும் போவாரு. 3ஆம் பாவகத்துல சூரியனை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி வரையும் 3ஆம் பாவகத்திலையும், 14ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் பாவகத்துக்கு போறாப்ல. 5ஆம் பாவகத்துல சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறாப்ல. 6ஆம் பாவகத்துல ராகு, 12ஆம் பாவகத்துல கேது, 8ஆம் பாவகத்துல குரு வக்ரமா இருக்கிறாரு. 10ஆம் பாவகத்துல செவ்வாய் வக்ரம் அடைஞ்சு நீசம் அடைஞ்சிருக்கிறாப்ல. அதாவது 21ஆம் தேதி வரையும் 10ஆம் பாவகத்துல செவ்வாய் நீசம் அடைஞ்சிருப்பாரு. 21ஆம் தேதிக்கு பிறகு ரிவேர்ஸ்ல பாத்தீங்கன்னா 9ஆம் பாவகத்துக்கு செவ்வாய் போறாப்ல. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள். அப்படி இருக்கும் பொழுது இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 5ஆம் பாவகத்துல சனி கூட சேர்ந்து இருக்கிறதால, திரிகோணத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, பேரு, புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். தெய்வத்துடைய அணுகுமுறை, ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. ஆசை, கனவு, எண்ண ஓட்டங்கள் அனைத்தும் சிறப்பாகவே வெற்றி பெறறதுக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாகும். குடும்பஸ்தானாதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சிருந்தாலும் பாத்தீங்கன்னா 10ல பாத்தீங்கன்னா செவ்வாய் திக்பலம் அடைவாப்ல, வலிமை அடைகிறாரு. பொதுவா இருந்தாலும் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதால பாத்தீங்கன்னா தனஸ்தானங்கள் பெருகும். பேச்சில ஒரு மதிப்பு, மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இதுவரைக்கும் உங்க பேச்சை கேட்காதவங்க கூட இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து உங்க பேச்சை கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதுவரைக்கும் வீண் விரைய செலவுகள் ஏற்பட்டு இருந்தாலும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சுப செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வீண் விரைய செலவுகளை குறைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒற்றுமையா செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்ல வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, இல்ல தொழில் பண்ணக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும். ஒற்றுமையா பயணிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. 3ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள்ல ஒரு சில பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் அந்த 3ஆம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதால ஒரு சில தடங்கள் தாமதத்தோட அந்த முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல சிறு தூர பயணங்கள் மூலமான வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். அதனால ஒரு சில ஆதாயங்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அக்கம் பக்கத்து வீட்டார்களிடம் பார்த்து கவனமா நீங்க செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே போன்று பேப்பர், பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு, இதுலலாம் பாத்தீங்கன்னா நீங்க பார்த்து கவனமா செயல்படக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 4ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறதால, 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதால பாத்தீங்கன்னா அதே 4ஆம் இடத்தை சூரியனும் வராப்ல, புதனும் அங்க இருக்கிறதால பாத்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம், தோட்டம், துருவு, அசிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு அதிகமா ஏற்படும். சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆடை, அணிகலன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். ஒரு சில நபர்கள் பாத்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை, இல்ல புதியதாக வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது நற்பலன்கள் அதிகமா நடக்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள், தாமதம் அப்படிங்கிறது குறையும். படிப்புல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. 5ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறாரு. சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறதால காதல் வெற்றி பெறக்கூடிய மாதம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். புதிய காதல் மலரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பிரிந்த காதல் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதாவது பிரிந்த உறவு மீண்டும் ஒன்று சேர்ந்து சிறப்பான முறையில ஒற்றுமையா பயணிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. குலதெய்வத்துடைய அருள், ஆசீர்வாதம் அப்படிங்கிறது சிறப்பா உங்களுக்கு ஏற்படும். ஆன்மீக தலங்கள், கோவில் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமா ஏற்படும். காதல் வெற்றி பெற்று திருமணம் வரையும் பேச்சுவார்த்தை முடியக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தைகளுக்காக ஆடை, அணிகலன்கள் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல குழந்தைகள் பேர்ல ஒரு சேமிப்பு தொடங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே அந்த குழந்தைகள் பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறதோ, இல்ல வீடு வாங்குறதோ, இல்ல ஒரு இடம் வாங்குறதோ, இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பா ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். 6ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல மறைஞ்சி வக்ரம் அடைஞ்சிருக்கிறாப்ல. இது ஒரு விபரீத ராஜயோக அமைப்பு அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறாப்ல. திடீர் லாபம்,
திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். நோய் நொடி வம்பு வழக்குகள் குறையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். எதிரிகளுடைய தொல்லை குறையிறது, கடன் பிரச்சனைகள் குறையிறது, இது போல சூழ்நிலையும் ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கிற முடிவு அனைத்தும் வெற்றி பெறறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. 7ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சு திக்பலத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா கணவன் மனைக்குள்ள அப்பப்ப ஒரு சில மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. நண்பர்களால விரயங்கள் ஏற்படுறது, நண்பர்களால ஒரு சில தலைக்குனிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பார்த்து கவனமா இருங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முரண்பாடான விஷயங்கள் ஏற்பட்டாலும் நல்ல லாபங்கள் ஏற்படும். நல்ல வளர்ச்சி, வருமானம், பேரு புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போன்று திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள், பேச்சுவார்த்தை நல்ல முறையில சுமூகமா முடியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது இதுவரைக்கும் ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்பட்டாலும் அந்த 7ஆம் அதிபதி நீசம் அடைஞ்சிருந்தாலும் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாப்ல 10ஆம் இடத்துல திக்பலத்துல வலுவா இருக்கிறதால அதாவது வாழ்க்கை துணை மூலமான ஆதாயங்கள் ஏற்படுறது, நல்ல வரன் அமைந்து சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு. 8ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதாவது ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர்றது, ரொம்ப நாளா காசு பணம் வாங்கிட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணீங்கன்னா வர வேண்டிய காசு உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏதாவது வம்பு வழக்குகள் நிலுவையில கோர்ட்ல இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான முறையில தீர்ப்பு வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். 9ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 2ஆம் பாவகத்துல 4 நாட்கள் இருக்கிறாரு. அதன் பிறகு 3ஆம் பாவகத்துக்கு போறாப்ல, அப்புறம் 4ஆம் பாவகத்துக்கும் போறாப்ல. அதாவது குருவுடைய பார்வையில 9ஆம் அதிபதி இருக்கிறதால பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அங்காளி பங்காளி பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்ல. அதாவது தனஸ்தானங்கள் பெருகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். பேப்பர், பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. உங்களுக்கும் தந்தையாருக்கும் இருந்து வந்த வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அங்காளி பங்காளியோட சந்தோஷமா பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அதாவது வெளிநாட்டில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊர் பக்கம் வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். தூரதேச பயணங்கள் அப்படிங்கிறது சில நபர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால பாத்தீங்கன்னா மண் சம்பந்தமான, இரும்பு சம்பந்தமான விவசாய பணிகள் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது வரவுக்கும் செலவுக்கும் இந்த மாதம் சரிசமமா இருக்கும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 11ஆம் அதிபதி சூரியனை பொறுத்த வரையும் 3ஆம் பாவகத்திலையும் 4ஆம் பாவகத்திலையும் இருக்கிறதால அதாவது பெரிய ஒரு முதல் பகுதியில பெரிய ஒரு லாபம் அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. முதல் பகுதியில முயற்சிகள் கூட கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். 14ஆம் தேதிக்கு பிறகு லாபங்கள் அப்படிங்கிறது உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பெரிய மனிதர்களுடைய நட்பு வட்டாரங்கள் அப்படிங்கிறது பெருசா வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அவங்களால ஒரு ஆதாயம் வர்றதோ, அவங்களால ஒரு சில அடுத்த கட்ட நகர்வுக்காக செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். மூத்த சகோதரர்களோட அன்பு, அரவணைப்பு, பாசம் அப்படிங்கிறது ஏற்படும். அவங்களால நீங்க பாத்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். 12ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல இருக்கிறாப்ல, 4ஆம் இடத்துல இருக்கிறாப்ல, 3ஆம் இடத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா 12ஆம் அதிபதி குருவுடைய பார்வையில இருக்கிறாரு. அதே போல 12ஆம் இடத்தையும் குரு பார்வை பார்க்கறதால பாத்தீங்கன்னா தொலைதூர பயணங்கள் ஏற்படும். அதனால ஒரு சில நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். பெரிய ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சியோட முயற்சி பண்ணீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. அது வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, இல்ல தொழில் மாற்றமாக இருந்தாலும் சரி, வெளிநாடு செல்லக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது சிறப்பா இருக்கு. இந்த துலாம் ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா பொதுவா நீங்க செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும். அதே போன்று சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி விளக்கேற்றி வழிபாடு பண்றதும் மேலும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.